ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். பவர் ஆர்க்கோட சீசன் 13 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல இருந்து சீசன் 14. இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 296 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே நிஞ்சா நெட்வொர்க் நியூஸை காட்டுவாங்க. மபுயி, நான் கிளவுட சேர்ந்த மபுயின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. ஷிகாகு நாரான்பாரு. மபுயி சேட்டலைட் மூலமா வேரியஸ் பேட்டில் ஃபீல்ட்ஸ்ல இருந்து லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்குன்பா. அதுக்கு முன்னாடி செம்ம ரேஜோட போயிட்டு இருக்க பேட்டில் ஃப்ரண்ட் லைன்ஸோட ஹைலைட்ஸ் பார்க்கலான்பா. ஷிகாகு நாரா காராவோட 4th கம்பெனிக்கும் ப்ரீவியஸ் காகேக்குமான பேட்டிலுங்க அது அப்படியே ஸ்டாண்ட் ஆஃப்லயே இருக்கு. கோஸ்டல் ஃப்ரண்ட்ல டாரியோட ஃபர்ஸ்ட் கம்பெனி எதிரி பெரிய ஹியூமனாய்ட சமன் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய லாஸ்ல இருக்கு. இருந்தாலும் எனிமி ஃபோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்கன்னு பாரு. மபுயி ககாஷியோட 3rd கம்பெனி நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேனை ஒருத்தருக்கு சீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சின்னதா பிரிஞ்சு வேத்தனமா சண்டை போட ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி மீதம் இருக்க எனிமிஸை காலி பண்றதா சொல்லுவா. ஷிகாகு மிஃபுனேவோட 5th கம்பெனி கமாண்டோ யூனிட்டோட ஜாயின் இருக்கு. டெய்டரா தப்பிச்சதை யாரும் எதிர்பார்க்கல, ஆனா எப்படியும் அவன் திரும்ப பிடிச்சிட்டாங்கன்னு பாரு. மபுயி இதுக்கு அடுத்த நியூஸ் ஜெட்சுவை பத்தி. அவன் ஜுட்சு மூலமா மற்றவங்களோட அப்பியரன்ஸை மட்டும் மிமிக் பண்ணாம அவங்க சக்ராவையும் காப்பி பண்றான். அலைட் ஃபோர்ஸ்ல பெரிய குழப்பமே ஏற்பட்டுருச்சு. மெடிக்கல் யூனிட் சேர்ந்த ஷினோபியான சக்குராவோட ஃபைன் அப்சர்வேஷனால இது தீர்க்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்மளோட ஜீனியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதை கவுண்டர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கும் போது ஷிகாகுவை காட்டுவாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கேமராவை திருப்பவும் அந்த பக்கமா வெஸ்ட், நான் இப்பதான் ஸ்ட்ராட்டஜியை ரிஃபைனே பண்றேன், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு பாரு. ஒயிட் ஜெட்சுவை பத்தின டேட்டாவை பத்தி ஃப்ரண்ட்ல சக்குராவை பேட்டி எடுக்கிறாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ் போகுதுன்பா. சக்குரா இருக்க இடத்த லைவா காட்டுவாங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் கிடைச்சதாம ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க உடனே அப்படின்னு சொல்லி கேட்பான் ஒருத்தன். அதெல்லாம் பத்தி இல்லையன்பா சக்குரா, இது மட்டும் தான் உங்களுக்கு லவ் லெட்டர்னு கிடைச்சதான்னு சொல்லி ஒருத்தன் கேட்பான். வேலையை பாருங்க என்பா சக்குரா, இன்னொருத்தன லவ் பண்றத சொன்னியாமே அது யாருன்னு சொல்லுன்ட்டு எல்லாருமே கத்தவும் இது பிரஸ் கான்ஃபரன்ஸா என்னடான்ட்டு சக்குரா பயங்கர காண்டாவா. ரிப்போர்ட்டர் இப்படின்னு தான் கோளாரா கேள்வி கேப்பையா. ஷிகாகு கோசுகே கில்கான ஸ்லாட் டைம்ல ஆனா இப்பதான் அப்டேட் வந்திருக்குன்னு பாரு. மாபுயி புல்லட்டின் படின்ட்டு இந்த பேட்ல முக்கியமா காப்பாற்றப்பட வேண்டியதா இருக்க கில்லர் பி ஆஃப் த 8 டெயில்ஸும் நருட்டோ ஆஃப் த 9 டெயில்ஸும் ட்ரைக்காகி அப்புறம் லேடி சுனாடைவ எப்படியோ வற்புறுத்திட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்ப பேட்டில் ஃபீல்ட நோக்கி ஓடிட்டு இருக்கதா சொல்லுவா. அவங்களால அவங்க 2 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா வேற லெவல் பாரு. ஷிகாகு நருட்டோ அண்ட் பி கூடயான சேட்டலைட் லிங்க்ங்கிறது ரெடியா இருக்குன்னு மபுயி. வார் எஃபர்ட்ல அவங்க ஜாயின் பண்றதுல எக்ஸைட்டா இருக்காங்களா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாரு. ஷிகாகு மபுயி நருட்டோ கேக்குதான்பா, என்னாச்சு லூஸ் கனெக்ஷன் பாப்பா, ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும் பாரு. ஷிகாகு க்ரூல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு பார்க்க போனா இப்ப கனெக்ட் ஆயிட்டம் போலன்பா. திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நருட்டோ இருக்கேன்பா. மபுயி என்ன நான் ஓடும் போதே பேசணுமான்பா. நருட்டோ ஆடாம சேம் நில்றான்ட்டு பி நருட்டோ முன்னாடி தள்ளி விட்டு அப்பதான் கேமரா ஃபோக்கஸா இருக்கும். அப்புறம் நான் உங்களுக்கு கிஸ் கொடுக்க போறேன்ட்டு பி கேமரா கிட்ட வருவாரு. நருட்டோ என் வழியில இருந்து தள்ளிக்கேன்னு கத்துவான். ஷிகாகு 2 பேர் என்ன பண்றாங்கன்ட்டு பாப்பாரு. எதுவும் செஞ்சாராதீங்க, நம்ம ஏர்ல தான் இருக்குன்பா மபுயி. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ என்டர்ஸ் த பேட்டில் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ரீஅனிமேட் செய்யப்பட்ட ப்ரீவியஸ் ஜின்சூரி கேஸை காட்டுவாங்க. மாஸ்க்டு மேன் கேசமேவோட இன்டெல் கரெக்டா இருந்தா ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட ஒய்ஃபான மீட்டோ உசுமாக்கிக்கு இருக்க எனிமியை சென்ஸ் பண்ற எபிலிட்டி நருட்டோ கிட்டையும் இருக்குன்பா. நருட்டோக்கு வேற வழி இல்ல, அவன் ஒயிட் ஜெட்ஸை எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும். எல்லாமே பிளான் படி தான் போகுது. இன்னைக்கு செஞ்சுவோட வில் ஆஃப் ஃபயர்ங்கிறது அணைக்கப்படும்பா. கட்சி நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும். நருட்டோ பி போறப்ப ட்ரைக்காகேன் லேடி சுனாடை தடுக்க வந்ததாகவும் நருட்டோ குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணதாகவும் தவிர்க்க முடியாத பி குயிக் ஜம்ப் பண்ணி அசிஸ்ட் பண்ணதாவும் அப்புறம் ஷாக்கிங்கே லேடி சுனாடேவே அவங்கள போக விட சொல்லி நின்னாங்க. அதுவே ரைக்காகேவோட எதிர்ப்ப அதிகமா தூண்டினதாவும் நருட்டோக்குள்ள 2 சூரியன் இருந்ததாகவும் அந்த சூரியன் அதிக ஒளி வீசினதாகவும் எல்லாமே கண்ணிமைக்குள்ள நடந்ததாகவும் கட்சி சொல்லிட்டு இருக்கோம். ரைக்காகேன் சுனாடே நருட்டோ பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போறேன்னு அவன் வச்ச டெசிஷனை ஒத்துக்கிட்டாங்க. இருங்க சுனாடே லேடியாச்சேன்ட்டு கட்சி பேச்ச முடிக்கும். இருங்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ரைக்காகேவெல்லாம் வற்புறுத்த முடியாது என்பா மபுயி. இதை கேட்ட ஷிகாகு எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா இல்ல. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா ஒண்ணு இருக்கு. வாய்ப்பே இல்லைங்கிறத கூட பாசிபிள் ஆக்கிடுவான் பாரு. மபுயி இது எதிரிகளுக்கு ஏத்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு. ஒயிட் ஜெட்சுவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை கன்சிடர் பண்ணா இது குறிப்பா நருட்டோவை வெளியே கொண்டு வரணும்னு பண்ண மாதிரியே இருக்குன்பா. ஷிகாகு இது கண்டிப்பா ட்ராப்பா தான் இருக்கணும். இருந்தாலும் வேற வழி இல்ல, நருட்டோ கைகளில் விட்டுறலான் பாரு. மெடிக்கல் யூனிட் காட்டுவாங்க. லேடி சீஜனேவோட டென்ட் கிட்ட யாரும் போக கூடாது, அதையும் மீறி போனா எதிரியை கன்சிடர் பண்ணிடுவோம், அதனால எவன் எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஜெட்சுவா மாறி வேட்டையாடின விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்பாங்க. டென்ட்குள்ள காட்டுவாங்க. சீஜனே இந்த ஜெனடிக் சீக்வன்ஸ் டேட்டாவை கொஞ்சம் பாருன்னு சக்குரா கிட்ட ஏதாவது கிடைச்சதான்ட்டு பாக்குற
பாக்குறப்ப இது மொத்தமா மாறி கேப்டன் யாமட்டோவோட மாதிரி இருக்கு. ஃபைகாகி சமிட்ல இந்த மாதிரி சீசன் இன்னொரு வகையில சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட ஜெனடிக் செல்ஸ்ல இருந்து கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுதுன்பா. இது உண்மையா தான் இருக்கணுங்கும் போது அக்கிமிச்சி கிளானை சேர்ந்தவர் இந்த வெள்ளையா இருக்க கிரியேச்சருக்கும் ஃபர்ஸ்ட் ஒக்காகேக்கும் என்ன சம்பந்தம் கேட்பாரு. சொல்ல போனா அந்த ஒயிட் கை ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட க்ளோன் மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸ்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட செல்ஸ் எடுத்து ஜஸ்ட் நகர்ற தாவரங்களை வளர்த்துற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு இருந்தாலும் குட் ஸ்டைலும் பயன்படுத்த முடியுது அதுக்குனாலன்பா. இல்ல எனக்கு பொருளின்ட்டு அகிமிச்சி கிளானை சேர்ந்தவர் நம்ம தாவரங்களை எதிர்த்து சண்டை போடுறோம்னா ஏன் நம்ம கரையன்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்பாரு. சக்குரா திரும்பிட்டு இந்த க்ளோன்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணம் கேப்டன் யாமட்டோவோட செல்ஸா தான் இருக்கணும்பா. HQக்கு நான் உடனே சொல்றேன்பா சீசனே. சுனாடே வந்துட்டு நான் வந்துட்டேன், அந்த வெள்ளையாக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, பெரிய பிரச்சனைல கோயின்சிடன்ஸா இருந்தாலும் இதுதான் சரியான நேரம் நாட்டோ இறக்கி விட்டதுலன்பாங்க. ஒத்துக்கிறேன்னு பாரு ஷிகாகு. தொல்லை பண்றதுக்கு மன்னிச்சிருங்கன்ட்டு மபுயி மெடிக்கல் டீம்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கதா சொல்லுவா. ஒயிட் பீங்ஸை பத்தின டேட்டான்ட்டு கொடுப்பா. கொண்டா பாக்குறேன்ட்டு சுனாடே வாங்கிட்டு மாதரான் ஒரோச்சிமாருவுக்கு ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட செல்ஸ் மேல இருந்து அப்சஷன்கிறத உருவாக்குச்சத தாத்தா உடம்புல இருந்து பொட்டானிக்கல் நிஞ்சாவை உருவாக்கி இருக்காங்க. இதுவே ப்ரூஃப் தான் மாதரா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட செல்ஸ் இருக்குங்கிறதுக்கு. அவன் எப்படி அந்த செல்ஸை பயிரிட்டு அதை அதிகப்படுத்துறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருக்கான். பார்க்க போனா அவனுக்குள்ளேயும் செலுத்தி இருக்கணும். அதிக காலம் வாழ்றானா சந்தேகமே இல்லைன்பாங்க. ரைக்காகே அவன் அழிக்கிறதுக்கான ஏதாவது ஐடியா உண்டு இருக்கான்னு கேட்பாரு. இல்ல ஆப்போசிட் தான்ட்டு சுனாடே. இப்போதைக்கு நம்மளுக்கு அவனை எது கொல்லுன்னு கூட தெரியாதுன்பாங்க. பார்க்க போனா மாதரா உண்மையாலும் இம்மார்டல் போலன்பாங்க. மாஸ்க்டு மேன் ப்ரீவியஸ் ஜின்சுரிக்கிஸோட அப்ரோச் ஆவான் பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு. HQல இருக்க ஷிகாகுனாரா சாகாத தலைவன், நகர்ற தாவரங்கள், அப்புறம் ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஜாம்பிஸ், மனுஷன் ஒருத்தம் கூட இல்லையான்ட்டு தலையில கை வைப்பாரு. இந்த ஒயிட் பீயிங்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு பத்தி நருட்டோ அண்ட் பீக்கு நோட்டிஃபை பண்ண சொல்லுவாங்க சொன்னாடி. ஷிகாகுனாரா டெலிபதி மூலமா நருட்டோ அண்ட் பீ கூட பேசுவாரு. எனிமியோட பேட்டில் ஜுட்ஸு அப்புறம் அவனோட நோக்கத்தை பத்தி சொல்றேன், கவனமா கேளுங்கன்பாரு. விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ இதனால தான் எனக்கு அப்படிப்பட்ட சென்சேஷன்லாம் வந்துச்சா, எனக்கு தெரிஞ்சு வேற வழியில உள்ள பூந்தாகணும்னு நருட்டோ. ஷிகாகு ஆமா இருந்தாலும் மாதராக்கு அவனோட ப்ராஜெக்ட் சுக்கினோமியை முடிக்க டெய்ல் பீஸ்க்கு ஹோஸ்டா இருக்க நீயும் லார்ட் பீயும் தேவைப்படுவீங்க. அதுக்கு அர்த்தம் நீங்க 2 பேரும் அவனோட டார்கெட் தான் பாரு. நருட்டோ எனக்கு தெரியும்ட்டு இருந்தாலும் அவனால என்ன பிடிக்க முடியாதுன்பா. ஷிகாகு இந்த தடவை அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணலான்னு மட்டும் நினைச்சிடாத நருட்டோ. அவன் ஒன்னும் நாகட்டோ மேலும் கிடையாது, அவனுக்குலாம் பீஸ் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, மொத்த உலகத்து மேலையும் பேராசை உள்ள உண்மையான ஈவில் மேன் அப்படின்னு ஷிகாகு சொல்லவும் நருட்டோ பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். மாஸ்க் மேன் நருட்டோ கிட்ட மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ மேனிபுலேட் பண்ணும், அவங்க ஆன்மாக்கள்ல இருக்க ரூலர், அந்த வகையில நாகட்டோல ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருவான்பா. நாகட்டோட அவனை கம்பேர் பண்ணிக்காதேன்ட்டு நருட்டோ அவனோட பாத வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவன் உண்மையான பீஸை விரும்பினான், ஆனா நீ வேறன்பா. மாஸ்க்டு மேன் சந்தேகமே இல்லைன்பா. ககாஷி உச்சிகாவோட எக்ஸிஸ்டன்ஸை உறுதிப்படுத்துறதும் நோக்கமா, எதுக்கு டெய்ல்டு பீஸ் கலெக்ட் பண்ற, உன்னோட உண்மையான நோக்கம் தான் என்ன, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டிருப்பாரு. மாஸ்க்டு மேன் எதுவா இருந்தா கம்ப்ளீட் ஃபார்ம்ல இருக்கணும்னு இருப்பான். பிரசன்ட் நருட்டோ அவன் பண்ண போற கென்ஜுட்சு மூலமா மனுஷங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுதானா, அதான ப்ராஜெக்ட் சூக்கினோமின்கிறதுன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஷிகாகு அதே தான், அதனால தான் பின்வாங்கிறாதேன்னு சொல்றேன் பாரு. நருட்டோ லேண்ட் ஆஃப் ஃபயர்ல நான் மாதரா கூட பேசினேன், உச்சிகா கிளானோட விதியை பத்தி சொன்னான். அவனுக்கு வெறுப்பை பத்தி நல்லா தெரியுமா, நாகட்டோ கிட்டையும் அப்படிதான் அட்வான்டேஜ் எடுத்திருக்கான். அப்புறம் சாஸ்கேவோட வெறுப்புக்கான நெருப்புக்கும் என்ன ஊத்துறதும் அவன் தான், அவன் எவ்வளவு மோசமானவன்கிறது எனக்கே தெரியும்பான். ஷிகாகு அவன் வெறுப்போட செயல்படல, அவன் வெறுமனே வெறுப்பை பயன்படுத்துறான், நீ சண்டை போட்ட எதிரிகள் மேல அவன் இருக்க போறதில்ல, அதனால ஜாக்கிரதையா இருப்பாரு. நருட்டோ என்னவா இருந்தாருன்னு முதல்ல அவனை ஸ்டாப் பண்ணி இந்த போரை நிறுத்துறேன், அப்புறம் என்ன பேச்சு வேணாம் பேசிக்கலான்பா. ஷிகாகு காபுட்டோவை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா மாதரா அழிவில்லாதவன். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் பிளான்ஸா இருக்க வெள்ளையா இருக்காது ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட செல்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஜாம்பிஸ் மாதிரியான உனக்கே தெரிஞ்ச பட சீலிங் தவிர வேற எதுவுமே பயன்படாத செத்தவங்களோட ஆர்மின் பாரு. ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்களை அப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாரு. அதனால ஜாக்கிரதையாவே இருந்து ஷிகாகு சொல்லும் போது நீங்க சொன்னதுலே இது மட்டும் தான் நல்ல செய்தின்ட்டு நாட்டோ, இதனாலே நான் இதுக்காகவும் பின்வாங்க தேவை இருக்காதுன்பா. எஃப்ன்ட்டு பாக்குறப்ப பெரிய பிரச்சனை HQக்கு போய் ஆகணும்ட்டு கிளவுட் ஷினோபி ஒருத்தன் ரொம்ப மோசமான விஷயம் நடக்கிற மாதிரி ஓடுவான். அந்த குரூப் பக்கத்துல வரும்போது நருட்டோ ரசங்கன் வச்சு கிளவுட் ஷினோபியை தாக்குவான். எல்லாரும் ஷாக் ஆவாங்க, பார்த்தா ஒயிட் ஜெட்ஸுவா இருப்பான். நருட்டோட சக்கர படமும் அந்த லைஃப் ஃபோர்ஸ்ங்கிறது ஜாஸ்தியாகி மரம் வளரும். இருந்துட்டு நருட்டோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் நருட்டோ சொல்றான்னு வெட்டி வீச வேண்டியதான். நருட்டோ யார் எதிரின்னு மட்டும் சொல்றான்ட்டு கத்தி எடுப்பார். எல்லாருமே எதிரிதான்பா நருட்டோ. நருட்டோ சக்கர ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சுத்தி வர ரசங்கன் பண்ணிட்டு இதை செஞ்சு முடிக்கல ஆக்டோபாப்ஸ்ன்பா. சக்கர ஹேண்ட்ஸ்ல இருக்க ரசங்கனை வச்சு சுத்தி வர ஜெட்ஸுஸை காலி பண்ணுவான். இதை ரசன் ரேம்பேஜ்ன்பா நருட்டோ. சண்டை போட்டுருக்கப்ப நருட்டோ ரொம்ப பெரிய ரசங்கன் பண்ணுவான். இதை ரசன் கியூகன்பாங்க, இங்கிலீஷ்ல ரசன் அப்சர்ப்ஷன்பா நருட்டோ. ஜெட்ஸு மேல மரம் வளர்றத பார்த்து நருட்டோட அட்டாக் வுட் ஸ்டைல் அஃபெக்ட் பண்ணுது, மரமாவே மாத்துதுன்னு திங்க் பண்ணுவாரு. ட்ரைனிங் அப்ப யாமட்டோட வுட் ஸ்டைலுக்கு நடந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாரு. ஜெட்ஸு ஒன்னு சேர்ந்துட்டு இப்படி இருக்கிறது மூலமா உங்களோட அட்டாக்ஸோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சிரிக்குங்க. அட்டாக் பண்ண போகும்போது நருட்டோ தடுத்துட்டு குட்டி ரசன் ஷூரிக்கன் பண்ணி அடிப்பான். மினி ரசன் ஷூரிக்கன் கால வெட்டவும் அதுக்கே கதருங்க. சமனிங் மேகம் ஜுட்ஸு பண்ணுவான். காம ஹீரோ அது மேல குதிக்கவும் நருட்டோ மாதிரி கத்துவான். தானே ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு, மென்டாரும் பண்ணிருப்பாரு, அதுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும் பாரு. நருட்டோ அவனோட க்ளோனும் காம ஹீரோவும் இந்த சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸை பார்த்துக்கிட்டு நான் ஒரே சமயத்துல எல்லா பேட்டில் ஃபீல்ட்ஸ்லயும் இருக்க போறேன்னு நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணுவான். ஏகப்பட்ட நருட்டோ க்ளோன்ஸ் போகும். இதுக்கப்புறம் முசாய் நனோட்டாவை காட்டுவாங்க. முன்னாடி மேக்னெட் ஸ்டைல் டோரோவி வருவான். ஐயோ நம்மள புடிச்சிட்டானேன்ட்டு முசாய் அது கெக்கே கென்கை உள்ள கிளவுட் ஷினோபி மேக்னெட் ஸ்டைல் டோரோவின்பான். என்ன கிளவுட்ல மேக்னெட் ஸ்டைலான்னு கேட்பான் நோட்டா. அவர் மட்டும் மேக்னெட் ஸ்டைல் யூஸ் பண்றப்பன்னு சொல்லும் போது
வரும்போது டோரோவை அட்டாக் வச்சிருப்பான். முசாய் டாச் பண்ணுவான். பட் நொனாட்டா அதை தடுப்பான். ஏன்டா டாச் பண்ணணும்னு சொன்னலடான்னு பாரு முசாய். எங்கடா சொன்னேன் பாரு நொனாட்டா. சொல்றதுதான் நேரம் இல்லையாச்சே. அவர் மேக்னெட் சார்ஜ் பண்ணி அடிக்கிற எந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே பட்டாலும் அதுவும் மேக்னெட்டிக் கண்டக்டர் ஆயிரும். அந்த வகையில நீ தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பாயிண்ட். ஷூரிகன் படவுமே உன் உடம்புல இருக்க மேக்னெட்டிக் பவருங்கிறதுன்னு சொல்லும் போது எக்ஸாக்டா எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்பான் நொனாட்டா. முசாய் முதல்ல உன்னோட மொத்த உடம்பு மேக்னடைஸ் ஆகும். அந்த ஷூரிகன்லயே மேக்னெட் இருக்கனால அவரோட ஷூரிகனும் உன்னோட உடம்பும் நேருக்கு நேர் மோதிக்கும். அந்த வகையில் அவரோட ரெண்டாவது அட்டாக்ங்கிறத உன்னால டாச் பண்ணவே முடியாதுன்னு பாரு முசாய். டோராய் வித்தியாசமான ஷூரிகன் தான் யூஸ் பண்ணுவான். ரொம்ப சின்னதா இருக்கும். டக்குன்னு பார்த்தா பெருசாக்குவான். நொனாட்டா நான் சாக போறேன்னு சொல்றேன் பயப்படுவாரு. இல்ல நான் சாக விரும்பலேன்ட்டு நொனாட்டாவை பாக்குறப்ப அவ்வளவு பயம் தெரியும். நருட்டோ டோராய ரசங்கான் வச்சு அடிச்சிருவான். நருட்டோ நீங்க ஓகேவா, உங்களுக்கு யாருக்கும் காயம் படலன்னு சொல்லி கேட்பான். இதை சென்ஸ் பண்ண காபுட்டோ அங்க என்ன குழப்பம் ஏற்படுதுன்னு கோவப்படுவான். டோராயை சீல் பண்ணுவாங்க. லார்ட் பி இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்பா முசாய். நீ ஓகேவான்னு கேட்பாரு பி. நான் ஓகே தான், ஆனா நீங்க இங்க இருக்க கூடாது. வெள்ளை இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்துதுன்னு பாரு முசாய். தெரியும் பர்பி. நருட்டோ ஷிகாகு ஜாம்பிஸ்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதான் பார்த்துட்டு இப்படி சீலிங் பண்றதுனால மட்டும்தான் உங்களை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணுவான். முசாய் பி கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எஃப் கிட்ட தான் ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி போக சொன்னோம். செப்பரேட் ஆனதா சொல்லுவாரு. பி வந்துட்டு எஃப் அவனோட டீமும் தான் அந்த ஒயிட் திங்ஸ். இங்க இருக்க விஷயங்கள் மோசமாயிட்டு இருக்குன்னு பாரு. முசாய்க்கு மனசே இருக்காது. நருட்டோ ஆக்டோபப்ஸ் வாங்க போலாம், இன்னும் நிறைய பேர்த்த பார்க்க வேண்டியது இருக்குன்பா. ரெண்டு பேரும் கிளம்புவாங்க. எப்போ அவங்க கூட இருந்தவங்களும் ஒயிட் திங்ஸ்னா நீ பயப்படுவோம்னாட்டா. ஏண்டா ரெண்டு பேருமே எதிர்க்கையால சாக இருந்தோம், எப்படா நான் அந்த விஷயமா இருக்க முடியும்ட்டு மாட்டினியாடான்ட்டு திரும்புவான் முசாய். நோஸ்ல கட் பண்ணிடுவான் நொனாட்டா. என்னடா கொல்ல பாக்குறேன்னு சொல்லி முசாய் கேட்குவோம். இப்படி இருந்தா விளையாடுவேன்பா நொனாட்டா. நருட்டோன் பி போறது கட்டுவாங்க. பேட்டில் ஃபீல்ட் பீல கட்டுவாங்க. ரீஅனிமேட் செய்யப்பட்ட ப்ரீவியஸ் காகேஸ் வருவாங்க. இதுக்கப்புறமா ரெட்ரீட் ஆயிட்டு இருக்க முடியாதுன்ட்டு சுச்சிக்காகே நம்ம இப்போ இங்கேயே நிக்கலாம் பாரு. ஒத்துக்கிறன்பா காரா. சுச்சிக்காகே ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் லாங் ரேஞ்ச் அஃபென்சிவ் அட்டாக்ஸ் வைக்கலாம் பாரு. எதிரிக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் பாரு. செகண்ட் மிசுக்காகே ஸ்லோவா ரெட்ரீட் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப மனசு மாத்திக்கிட்டாங்க போல. மற்ற வில்லேஜை சேர்ந்தவங்களோட சண்டை போடுறவங்க கூட ஒரு புரிதல் இருக்கு. ஆனா சொந்த ஹோம்லேண்டை சேர்ந்த ஷினோபிஸ் கூடவே சண்டை போடுறதுங்கிறது அந்த ஒருச்சுமாறு பொடியை சபிக்கிறேன். இந்த கேவலமான ஜுட்சுவால நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு இப்படி செஞ்சதுக்கு அவன் வருத்தப்படுவான் பாரு. செகண்ட் சுச்சிக்காகே நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரில இருந்தது இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்துல ஒத்துக்கிறேன் பாரு. தேர்ட் ரைக்காகே முதல்ல புலம்பாம வாங்கடா. நம்ம குழந்தைங்க வளர்ந்து நம்மளை சர்பாஸ் பண்ணி போயிருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை தடுக்கிறது எப்படின்னு தெரியும். அவங்க நம்மளை தடுத்து நிறுத்துவாங்கன்னு பாரு. நீங்க சொல்றது உண்மை நம்புறேன் பாரு. ஃபோர்த் காசைக்காகே இதோ வந்துட்டாங்க ரெண்டு பேரும் பாரு. செகண்ட் சுச்சிக்காகே அங்க பாரு மணல் அலைய வருதுன்ட்டு அமேசிங்கா இருக்குன்பாங்க. இதை பார்த்த ஃபோர்த் காசைக்காகே மனசுக்குள்ள இது ஷுகாக்குவோட பவராச்சே, அவங்க இறந்து போறவங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களான்ட்டு கோல்ட் டஸ்ட் இம்பீரியல் பண்ணுவார். இதை பார்த்து தேர்ட் ரைக்காகே கோல்ட் டஸ்டா மேக்னெட் ஸ்டைல் யூஸ் பண்ணி கோல்ட் டஸ்ட்டை மேனிபுலேட் பண்ற ஷினோபி தானே நீன்னு கேட்பாரு. ஸ்டாப் பண்ணிட்டியான்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார் செகண்ட் சுச்சிக்காகே. நார்மல் மணலை விட கோல்ட் டஸ்ட்ங்கிறது ஹெவியா இருக்கும். மணலோட நான் கோல்ட் டஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டேனா அதை ஸ்லோ பண்ண முடியும்னு சொல்லும் போது ஈஸியா கவுண்டர் பண்ணிட்டியான்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார் செகண்ட் மிசுக்காகே. ஃபோர்த் காசைக்காகே ஷுகாக்கு த ஒன் டைல் ரேம்பேஜ் ஆகிறப்ப அது செய்யற விஷயத்தை நான் இப்படிதான் தடுப்பேன். மேல இருக்க காராவை பார்த்துட்டு அது ஷுகாக்கு இல்ல காரா அப்படின்ட்டு பார்க்கும் போது காரா ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்களை பிடிப்பான். செகண்ட் சுச்சிக்காகே மட்டும் எஸ்கேப் ஆயிருவாரு. மேல டர்ன் பாக்குறப்ப ஓனோக்கி அவரோட பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்ணுவாரு. ஓனோக்கி உனக்கு வயசாயிடுச்சுன்ட்டு செகண்ட் சுச்சிக்காகே அதிக வருஷம் வாழ்ந்ததுக்கு பார்ட்டிகல் ஸ்டைலுக்கு கடன் பட்டிருக்கியான் பாரு. ரெண்டு பேரும் சைமல்டேனியஸா பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்சு பண்ணுவாங்க. வெறித்தனமா இருக்கும். என் முன்னோரோட பார்ட்டிகல் ஸ்டைல்ங்கிறது எப்பவும் போல பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாரு ஓனோக்கி. காரா முன்னாடி இருந்த சாண்டை விட இப்ப ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்குன்பா. ப்ரீவியஸ்காகவே பிடிச்சிருக்கும்ல சாண்ட் ஹேண்ட்ஸ். ஃபோர்த் காசைக்காகே கோல்ட் டஸ்ட் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்குவாரு. மாதிரி மற்ற ஷினோபிஸ் கிட்ட ஆர்டருக்கு வெயிட் பண்ண சொல்லுவா. செகண்ட் மிசுக்காகே பார்ட்டிகல் ஸ்டைலா அடச்ச இது அந்த பொடிய ஓனோக்கியாச்சே, நேரத்தை தாண்டி அதிகமா வந்த மாதிரி ஃபீல் ஆகுதேன்னு பாரு. அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்பாங்க காரா. ஆமான்ட்டு ஷுகாக்கு எங்கன்னு சொல்லி கேட்பாரு. காரா அவன் எப்போ போயிட்டான், நீங்க உருவாக்குன ஜின்சூரிக்கினா இல்லப்பான்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் ஃபாதர்ஸ் ஹோப் என் மதர்ஸ் லவ் அப்படிங்கிற எபிசோட் தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு.